அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவர்களோட அந்த கடைசி படம் ஜனநாயகன், இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களை நடிக்க மாட்டேன், முழு நேர அரசியல ஈடுபட போறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே விஜய் அவர்களை இந்த இளைய தளபதி விஜயா தெரியும். அப்புறம் தளபதி விஜயா மாறினது தெரியும். இப்போ தலைவர் விஜயா மாறி இருக்கிறது தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள் இந்த ஜோசப் விஜயிலிருந்து அந்த பழக்கம் இருக்கு. இப்போ விஜய் அவர்களோட இந்த ஆரம்ப கட்ட சினிமா எப்படி இருந்தது, அவர் எப்படி இந்த சினிமா துறைக்குள்ள வந்தார் சார், அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதாவது விஜய் பிரபல டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய மகன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பொதுவாகவே இந்த சினிமாக்காரர்கள் குடும்பத்தில் உள்ள வழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த வீட்டு பிள்ளைகள் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சினிமா ஆர்வம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு இயக்குனர் இருக்கார் அப்படின்னா அவர் படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு போன பிறகும் பார்த்திங்கன்னா அந்த சினிமா சார்ந்தே தான் அவருடைய பேச்சலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எஸ்.ஏ. சந்திரசேகரே எடுத்துக்குவோமே, அவர் ஒரு டைரக்டரு. இப்போ வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா அவரை தேடி யாரோ ஒரு நண்பர்களோ அல்லது ஒரு தயாரிப்பாளரோ நடிகர்களோ வரும்போது அவங்க சினிமாவை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையனாக இருக்கிற விஜய் அதை பார்க்க கேட்க நேருகிற போது அவருக்கும் இயல்பாகவே ஒரு சினிமா ஆர்வம் அப்படிங்கிறது வந்துடும். அது இல்லாமல் விஜயினுடைய ஜீன் பார்த்திங்கன்னா ஒரு கலை குடும்பத்தை சார்ந்த ஒன்று தான். இப்போ விஜயினுடைய அம்மா அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பின்னணி பாடகி, அது இல்லாமல் ஒரு காலத்தில் ஒரு மெல்லிசை குழு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய மாமா எஸ்.என். சுரேந்தர் அவரும் ஒரு பிரபலமான பின்னணி குரல் கொடுக்குற கலைஞராக இருந்தார், பாடகராகவும் இருந்திருக்கார். இந்த மாதிரி விஜயினுடைய அவருடைய அப்பாவும் ஒரு எழுத்தாளர், இயக்குனர், பிற்காலத்தில் நடிக்கவும் பண்ணார். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பமே அந்த கலைத்துறை சார்ந்து இயங்கியதால் இவருக்கும் இயல்பாகவே அந்த ஆசை வர்றதை தவிர்க்கவே முடியாது. அப்படி அவருக்கு ஆசை வரும்போது அவருடைய அப்பா அவரை பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை நட்சத்திரமாக, ஒரு மாஸ்டர் நடிகராக அவருடைய படங்களிலேயே அவர் நடிக்க வச்சுருக்காரு. ஸோ இப்படி சினிமாவில் முகம் காட்டும் போது என்ன நடந்திருக்குன்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, இப்போ விஜய் பக்கத்தில் இருக்கிற அந்த பால்லோக் ஸ்கூலில் தான் படித்தார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. பட் இவர் சினிமாவில் நடித்ததால் அந்த படத்தை அந்த மாணவர்கள்லாம் பார்த்து அடடா நம்ம ஸ்கூல் பையனாச்சே அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா இவர் ஸ்கூலுக்கு போகிறப்போ இவரையே ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ண ரசித்த விஜய்க்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே நாமும் ஒரு ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவங்க அப்பா கிட்ட என்னை ஹீரோவாக நீங்கள் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்பத்தில் அதற்கு உடன்படலை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு பிரபல இயக்குனராக இருந்தாலும் தொடர் வெற்றிகளை கொடுத்து ஒரு உச்சாணி கொம்பில் இருந்த இயக்குனர்லாம் கிடையாது. அவர் இயக்கிய பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, பல படங்கள் தோல்வி அடைந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவலுக்கே கஷ்டப்பட்ட காலம்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப உறுதியாக தெரியும், நம்மளாம் நேரடி சாட்சி தான். இப்போ விஜயினுடைய வீடு சாலிகிராமத்தில் ஸ்டேட் பேங்க் காலனியில் இருந்தது, அங்கே தான் விஜய் இருந்தார். அதாவது பெசன் நகருக்கு இடம் மாறுகிற வரை அவர் திருமணம் பண்ணிட்டு தான் அந்த வேறு இடத்துக்கு அவர் ஷிஃப்ட் ஆனார். அது வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தார். அப்போ விஜய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் குடியிருந்த வீட்டையே சினிமா படப்பிடிப்புக்கு வாடகைக்கு விட்டார். அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே அந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்கும். இப்போ நாங்கள்லாம் ஒரு சினிமா பத்திரிகையாளராக ஸ்டுடியோ ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி ஏவிஎம்மில் இந்த படம் நடக்குது, வாகினியில் இத்தனை படம் நடக்குதுங்கும்போது இந்த மாதிரி ஷூட்டிங் பங்களா இருக்குது. நடிகர் ராஜேஷும் அதே மாதிரி கே நகரில் அவருடைய பங்களா சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுவார். அப்புறம் நாங்கள் கேட்போம், ராஜேஷ் வீட்டில் என்ன ஷூட்டிங் போகுது, எஸ்ஏசி வீட்டில் என்ன ஷூட்டிங் போகுது அப்படின்லாம் கேட்டு அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது நம்ம போவோம். அந்த மாதிரி போகும்போது நான் ஒரு காட்சியை பார்த்துருக்கேன். என்னென்னா ஒரு பெரிய பங்களா, எஸ்.ஏ. சந்திரசேகருடைய பங்களா, அதான் விஜயுடைய வீடு. அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூமுக்குள்ளே அதை மட்டும் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக ரெண்ட்டுக்கு விடாமல் அதில் அவங்க இருப்பாங்க. மற்ற இடத்துல எல்லாமே ஷூட்டிங் நடக்கும். அந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஒருத்தர் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் அந்த மாடிக்கு போகிற கிச்சனில் ஏதோ எடுக்கிறதுக்காக விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு ரூம்குள்ளே தான் எஸ்ஏசியும் ஷோபாவும் விஜயும் இருப்பாங்க. மற்ற இடத்துல எல்லாம் ஷூட்டிங் ஆட்கள் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கதவை திறந்துட்டு கிச்சனில் ஏதோ எடுத்துகிட்டு மறுபடியும் டப்புன்னு அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. விஜய் அந்த மாதிரி இருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, தான் குடியிருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டு
வருமானம் பார்க்கிற அளவுக்கு எஸ்சிஎஸ்சியுடைய பொருளாதார நிலைமை இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் மகனை ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுங்கிறது அவருக்கு ரொம்ப முடியாத காரியம்தான். ஸோ அதையும் மீறி அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவர் நாளைய தீர்ப்பில் வந்து அறிமுகப்படுத்தினார். பெரிய அளவில் போகலை. அதுக்கப்புறமா தான் விஜயகாந்த் கூட அந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க வச்சு அவர் ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்தது. இதுதான் விஜயினுடைய ஃப்ளாஷ்பேக்கு. பட் நாமும் அவர் இருக்கிற பகுதியிலேயே இருந்ததுனால வந்து விஜய் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் எஸ்சிஎஸ்சியை வந்து நான் இன்டர்வியூ எடுக்க போகும்போதெல்லாம் இவரே தன் மகனை வந்து வர வைப்பார். வர வச்சு வந்து நான் வந்து விஜயோட எல்லாம் பேசுவேன். அதோட அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கலகலப்பாக பேசுகிற ஆள். எஸ்சிஎஸ்சியை பேட்டி எடுக்க போகும்போதெல்லாம் அப்படி சிரிச்சிட்டே சொல்லுவார், சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ கலகலப்பாக பேசுகிறீங்க, என் பையன் வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டேன்றா, ரொம்ப மூடியாக இருக்கான் அப்படிம்பாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, விஜய்க்கு ஃபோன் போட்டு இது மாதிரி பத்திரிகையில் ஒன்று பேட்டி எடுக்க வந்திருக்காங்க, கிளம்பி வா அப்படிம்பாரு. இப்போ விஜய் வந்து வீட்டிலிருந்து அந்த காவேரி தெரு ஆஃபீஸ்க்கு வருவார். அப்போ எஸ்சிஎஸ்சி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ரூமில் வந்து விஜய் நானும் இருப்போம், இவர் வந்து வெளியில் போயிடுவார். சார் நீங்கள் பேசிங்க அப்படின்ட்டு போவார். அதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் பேட்டி எடுங்கிறது கிடையாது. அது முன்னாலே என்கிட்ட சொல்லியிருப்பார், விஜயை வந்து கலகலப்பாக பேச வைங்க சார் அப்படின்லாம் சொல்லுவார். நானும் விஜய்கிட்ட பயங்கரமாக கேள்விகளை கேட்பேன். நான் ஒரு 50 கேள்வி கேட்டால் அவர்கிட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும். நானும் சளைக்காமல் அவரை போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, விஜயை இயல்பாக பேச வைப்பதற்கான ஒரு அட்டம்ப்ட் தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது விஜய்க்கே தெரியாது. சில வருடங்களுக்கு முன்பு என் பசங்க விஜயை மீட் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ விஜயை போய் மீட் பண்ணும்போது விஜய் வந்து என் பசங்கள்கிட்ட சொன்னாப்புல, உங்கள் டேடி பற்றி தெரியுமா, இன்டர்வியூன்னு வந்தால் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பார், இவர் இன்டர்வியூக்கு வராருனாலே எனக்கு டென்ஷன் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ தான் நான் விஜய்கிட்டே சொன்னேன், இப்போ அது நானாக கேட்கல, உங்கள் அப்பா தான் உங்களை இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்காக கேட்க வச்சார் அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கட்டத்திலிருந்தே நம்ம விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதிர்ந்து கூட பேசாத ஒருத்தர் தான் விஜய். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல விஜய் இருந்து பேசினார் அப்படின்னா எனக்கு அது கேட்காது, அவ்வளவு சன்னமாக பேசுவார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டின் தேவையை கருத்தில் கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கிறதால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இல்லை சார், இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க, இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மூடி டைப்புன்னு வந்து சொல்கிறீங்க, ரிசர்வ்டான ஒரு டைப்புன்னு வந்து சொல்கிறீங்க. அப்படி இருந்த ஒருத்தர் வந்து எப்படி ஒரு பெரிய ஹீரோவாக மாறினார்? அந்த மேட்சுக்கு வந்து எப்படி சார் நடந்தது? அது எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் தான். என்னென்னா, எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகனாக அவரை வந்து எஸ்சிஎஸ்சி அறிமுகப்படுத்தினார். ஒரு 2-3 படங்கள், ரசிகன், தேவா வரைக்கும் வந்து அவருடைய சொந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் திடீர்னு வசந்த வாசல்னு ஒரு படத்தில் நடித்தார், விஷ்ணுன்னு ஒரு படம் நடித்தார், பூவே உனக்காகனா. அப்போ தான் வெளி கம்பெனிகள் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன்னே, டைரக்டர் விக்ரமனும் நானும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அப்போ விக்ரமன் சார் வந்து பூவே உனக்காக படம் ஆரம்பிக்க போகிறார். அப்போ நான் கேட்குறேன், யார் சார் அடுத்த படம் ஹீரோ அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாரு, சார் எஸ்சிஎஸ்சி பையன் விஜய் இருக்கார்ல, அவரை தான் ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. நான் வந்து உண்மையிலே டென்ஷன் ஆகிட்டேன். சார் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற இமேஜ் என்ன, அந்த பையனுக்கு இருக்கிற இமேஜ் என்ன? அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு கிளுகிழுப்பான காட்சியிலெல்லாம் நடிக்கிற பையனாக இருக்கார், அவரை போய் ஹீரோவாக போட்டு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க சார் அப்படின்ட்டு விக்ரமன் கிட்ட நான் ரொம்ப உரிமையோடு கோச்சிக்கிறேன். அப்போ விக்ரமன் சொல்கிறாரு, இல்லை சார் இந்த கதைக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப பொருத்தமாக இருப்பார் சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் பெருசாக அதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் பூவே உனக்காக படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது, அடடா விக்ரமன் சொன்னது கரெக்டு தான், இந்த கேரக்டருக்கு விஜயை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த வணிக வெற்றிக்காக இந்த மாதிரியான ரசிகன், தேவா மாதிரி படங்களில் நடித்தாலும் அந்த பூவே உனக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி விஜய் வந்து அப்படியே தன்னுடைய ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அப்படியே வளர்ந்தார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்சிஎஸ்சி மகன் அப்படிங்கிற விசிட்டிங் கார்டை வச்சு அவர் நடிகராக வந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததற்கு காரணம் விஜயினுடைய திறமையும் உழைப்பும் தான். இதில் அதிர்ஷ்டம் அதுக்கெல்லாம் எந்த பங்குமே கிடையாது. இன்னொன்று, நான் விஜயினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் பார்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு ரிசர்வ்டு டைப்பாக இருந்த விஜய் பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அசத்துறதெல்லாம் பார்த்து நான் உண்மையிலே மிரண்டிருக்கேன். பட் அதுக்கு வந்து விஜய் வந்து இப்போ என்னென்ன இயக்குநர்கள்கிட்ட நடித்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரமன்,
அப்புறம் ஃபாசில் இயக்கத்துல எல்லாம் நடித்தார். அது குறித்து கூட எஸ்ஏசி ஒருத்தர் சொன்னார், சார் விஜய் நிறைய படத்தில் நடிக்கிறார் சார், அதாவது அவர் இயக்கத்தில் தயாரிப்பில் நடித்து அதுக்கப்புறம் வெளிப்படங்களில் நடிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தடவை எங்கிட்ட சொன்னார். அதை ஃபாசில் படத்துல எல்லாம் நடிக்கிற காலகட்டத்தில் அவர் நிறைய வெளிப்படத்தில் நடித்தாலும் ஷூட்டிங் போனார்னா நமக்கு ஃபோன் போட்டு இந்த ஷூட்டிங்கில் நடக்கிற விஷயங்கள் பற்றியெல்லாம் பெருசாக ஷேர் பண்ண மாட்டார் சார். 2 டைரக்டர் படத்தில் நடிக்கும் போது தான் அவர் எனக்கு ஃபோன் போட்டு பயங்கரமாக சிலாகிச்சு பேசினார். ஒன்று விக்ரமன் படத்தில் பூவே உனக்காகல நடிக்கும் போது, அந்த படம் நாகர்கோவில் பக்கத்தில் இங்கே ஏதோ ஷூட்டிங் பண்ணாங்க. அங்கே அவுட்டோரில் ஒவ்வொரு நாள் ஷூட் முடிச்சிட்டோம். எஸ்ஏசிக்கு ஃபோன் போட்டு, அப்பா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சீன் எடுத்தாங்க, பிரமாதமாக இருந்துச்சு, அப்படி ஒரு சீன் எடுத்தாங்க அப்படின்லாம் பயங்கரமாக பேசுவாரா விஜய். அதுக்கப்புறம் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா ஃபாசில் இயக்கத்தில் அவர் நடித்தது தான். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு படத்தில் நடிக்கும்போது இதே மாதிரி எஸ்ஏசிக்கு ஃபோன் போட்டு ஃபாசில் வந்து இப்படி எடுக்கிறாரு அப்படி எடுக்கிறாருலாம் பாராட்டினாரா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விஜயை பட்டை தீட்டியது பார்த்திங்கன்னா இது போன்ற இயக்குனர்கள் தான். ஸோ இப்படியெல்லாம் நடிக்க தொடங்கிய பிறகு தான் விஜய்கிட்ட வந்து அவருடைய திறமைங்கிறது ஒரு பெரிய அளவில் பளிச்சிட ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர் இருக்க இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் சார். அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்க முடியாது. இதுக்காக வந்து நிறைய இந்த அவமானங்கள்லாம் விஜய் வந்து சந்திச்சிருப்பார், நிறைய துரோகங்கள்லாம் சந்திச்சிருப்பார் சார். அதை பற்றி சில ஏதாவது பேச முடியுமா சார்? அவமானத்தை வந்து நிறைய சந்தித்தார், அதில் எந்த மாற்றமே இல்லை. என்னென்னா எஸ்சிஏசியுடைய மகனாக இருந்தாலும் விஜய் வந்து ஆரம்பத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப இழிவாக எழுதினாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்பயுமே ஊடக தர்மம்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த ஊடக தர்மத்தை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு விஜயை காயப்படுத்திய சம்பவங்கள்லாம் நடந்தது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், இருந்தாலும் ஒரு நினைவூட்டுற மாதிரி நான் சொல்கிறேன். விஜய் நடித்த ஒரு படம் குறித்த செய்தி, இந்த ஒரு படம் குறித்து விமர்சனம், அநேகமாக அது வந்து ரசிகனாகவோ தேவா படமாகவோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படிங்கிற சென்ஸில் வந்து குமுதத்தில் வந்து ஒரு ரிவ்யூ எழுதுனாங்க. அதை பார்த்து எஸ்சிஎஸ்சி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். உண்மையில் விஜய் வந்து மனசு உடஞ்சிருப்பார், அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு தந்தையாக எஸ்சிஎஸ்சிக்கு வந்த கோபத்தில் என்ன பண்ணார், நேராக குமுதம் ஆஃபீஸ்க்கு போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டு. எந்த பத்திரிக்கை இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு எழுதிச்சோ அதே பத்திரிக்கை அடுத்த வாரம் இளைய தளபதி விஜய் அப்படின்னு வந்து ஒரு சமாதான செய்தி ஒன்று எழுதினாங்க. ஸோ அந்தளவுக்கு குமுதம் போன்ற ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிக்கையே இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு வந்து பாடி ஷேமிங் பண்ணதெல்லாம் நடந்தது. இது மட்டும் இல்லை, பல சின்ன சின்ன பத்திரிகைகளும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப தவறாவெலாம் எழுதினாங்க. இவரெல்லாம் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, இவரெல்லாம் தேர மாட்டார் அப்படின்லாம் எழுதினாங்க. அதையும் தாண்டி அந்த அவமானத்தை எல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தனக்கான ஒரு உரமாக மாற்றிக்கொண்டு இந்த இடத்துக்கு விஜய் வந்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், இது எல்லார் வாழ்க்கையிலே நடக்கிறது தான். இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் தொடர்ந்து வரும்போது ஒரு கட்டத்தில் நம்ம உடஞ்சி போயிடுவோம். ஐயோ என்னடா அது எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, அப்போ இது உண்மைதானா, இந்த விஷயத்துக்கு நம்ம லாயக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சியையும் வேகத்தையுமே முடக்கி போட்டுடும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஏரியாவே வேணானான்னு தலைதறிக்க கூட ஓடிடுவோம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்தும் இந்த ஃபீல்டில் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஜெயிச்சது இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். விஜய் அவர்கள் வந்து இந்த சாக்லேட் பாய் லுக்கில் தான் நடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் எப்படி சார் இந்த ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மாறினார்? இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஜினி, கமல் அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரையும் வந்து பீட் பண்ணி தனி ஒரு மார்க்கெட்டை வந்து பில்ட் பண்ணார் சார். அந்த மேஜிக் எப்படி சார் நடந்தது? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினியோட இன்ஸ்பிரேஷனில் தான் அவர் சினிமாவுக்கு வந்தது. அது அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லா காலங்களிலும் இப்போ நம்ம சினிமாக்குள்ளே வர்றோம் அப்படின்னா அங்கே யார் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்கள இன்ஸ்பயர் ஆகி தான் சினிமாவுக்கு இருப்போம். உதாரணத்துக்கு ரஜினி கமல்கிட்ட கேட்டால் நான் சிவாஜியை பார்த்து வந்தேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா நான் ரஜினியை பார்த்து வந்தேனாரு. இன்றைக்கி விஜய் வந்து டாப்பில் இருக்கும்போது பல பேர் நான் விஜயை பார்த்து நடிக்க வந்தேன்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். அதனால் அந்த மாதிரி வர்றதுங்கிறது ஒரு இயல்பு தான். அந்த அடிப்படையில் இவருக்கும் ரஜினி தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து சினிமாவுக்கு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு தனக்கான பாதையை வந்து அவர் தீர்மானித்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆரம்பத்தில் எஸ்சிஎஸ்சி வந்து இவரை அப்படியே டிசைன் பண்ணி ஒரு ஹீரோவாக மாற்றினாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் சுயமாக முடிவெடுத்து தன் பாதையை தானே தீர்மானித்தார். அதுக்கு முன்னால் நடந்தது என்ன அப்படின்னா, ஷாருக் கானுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய்க்கு வந்து அதனுடைய தாக்கம் வந்து நிறைய இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு
பிரியமுடன் ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அதே மாதிரி பிரியமானவளேன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றின படம் அது. இத்தனைக்கும் வளர்ந்து வருகிற ஒரு ஹீரோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கவே மாட்டாங்க. நடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது போன்ற கதாபாத்திரங்களையும் நடித்தார். அதுக்கு காரணம் என்னென்னா ஷாருக் கான ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடில் நிறைய படங்கள் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நாமளும் நடிக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த ரூட்டில் அவர் போனது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கான அந்த ஹீரோயிசத்தோடு நடித்த படங்களுக்கு ஒரு பெருவெற்றி கிடைத்ததால் இவர் வந்து அந்த ரூட்டில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். முக்கியமாக விஜயனுடைய இந்த வளர்ச்சி காரணம் பார்த்திங்கன்னா அவர் சூஸ் பண்ண கதை, அதே மாதிரி காம்பினேஷன். அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் கதைக்கும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கும் அவர் ரொம்ப ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாரு. அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி கமல் கோலச்சு கொண்டிருக்கும் காலத்திலேயே அவர்களை மிஞ்சுகிற அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய இடம் கிடைத்ததற்கு இந்த கால்குலேஷன் வந்து ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த ப்ராஜெக்டில் வந்து சமரசம் பண்ணிக்கவே மாட்டார். இவர் நமக்கு தெரிஞ்ச டைரக்டரு, இவர் நமக்கு வெற்றி கொடுத்த டைரக்டரு, இந்த தயாரிப்பாளர் நமக்கு வேண்டியவர், அதனால இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஒரு சமரசம் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். விக்ரமன் சார் விஜயனுடைய திரை வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான படம் பூவே உனக்காக. விஜய்க்கு வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைப்பதற்கு பூவே உனக்காக தான் காரணம். அதே விக்ரமன் இயக்கத்தில் மீண்டும் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்காக விஜய் வந்து ஒரு படத்தில் டேட் கொடுத்தாரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கி சில நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமன் சொன்ன கதையில் இவருக்கு வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. விக்ரமன் என்ன காரணத்தினாலேயே ஒரு கதை சொல்கிறாரு, அது வந்து இவருக்கு பிடித்தமானதாக இல்லை. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஷூட்டிங் சில நாட்கள் நடந்த நிலையிலேயே அந்த படத்துலேருந்து விஜய் வந்து விலகிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. விக்ரமன்கிறது இவருக்கு வெற்றி கொடுத்த டைரக்டரு. ஆனால் இவர் விக்ரமன் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில், கண்மூடித்தனமான நம்பிக்கையில் அதுக்கு நடிக்க உடன்படலை. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இதில் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, இது எனக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருமோங்கிற ஒரு டவுட் இருக்குது. அப்போ இதை நீங்கள் இந்த கட்டத்தில் இதை கரெக்ட் பண்ணலை அப்படின்னா இது எனக்கு மைனஸ் ஆகிடுங்கிறதுனால அந்த படத்தில் இருந்தே அவர் வெளியானார். அதுக்கு அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ், கத்தி, துப்பாக்கி, சர்க்கார் 3 வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தான் ஏஆர் முருகதாஸ். அதெல்லாமல் ஏஆர் முருகதாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் இயக்குனர்களில் டாப் 5ல் ஒரு டைரக்டர் அவர். இப்போ அவர் சர்க்காருக்கு பிறகு மீண்டும் வந்து விஜயும் முருகதாஸும் ஒரு படத்தில் இணைகிறாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது, அதனுடைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முருகதாஸ் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு. செகண்ட் ஹாஃப் வந்து விஜய்க்கு வந்து திருப்தியாக இல்லை. 2 தர இவர் அந்த சேஞ்சஸ் சொல்கிறாரு. 3வது தர இந்த படம் வேணான்ட்டு விஜய் வந்து விலகிட்டார். அதுக்கப்புறமா தான் அவசரமாக நெல்சரை கூட்டிகிட்டு வந்து பீஸ்ட்டுன்னு ஒரு படத்தை ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து தயாரிப்பாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க, அவர்களுக்கு லாபம் கிடைக்கணும். அப்போ நம்முடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக, அதை இந்த இயக்குனர் வேண்டியவர், ஏஆர் முருகதாஸ் நம்மளை வச்சு ஒரு 3 படம் வெற்றி கொடுத்தவர், அதனால் அவர் என்ன மொக்க கதை சொன்னாலும் பரவாயில்ல நடிச்சிருவோம், அல்லது விக்ரமன் சொன்ன என்ன கதையாக இருந்தாலும் ஓகே, அதை குறை சொன்னோம்னா அவர் மனசு கஷ்டப்படும். ஸோ இந்த காரணங்களுக்காக அந்த படத்தில் நடித்து அதனால் அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வர்றதுங்கிறது விஜய்க்கு ஏற்புடையதில்லை. அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ இந்த கதையிலும் அந்த கண்டென்ட்லேயும் அவர் காட்டுற இந்த கரார்த்தனம் தான் விஜய்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை தேடி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்.